குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களையும் தலைவர்கள் என்று நாட்டில சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சில அப்பாவி தலைவர்கள், தங்களையும் தலைவர்கள் என்று அடிக்கடி அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சில அனாதை தலைவர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் புரிந்தார்கள். இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து நான் இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புவது, இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 15 லட்சம் ரூபாய் வங்கியிலே டெபாசிட் செய்வோம் என்று உறுதி சொன்னார்களே, நான் கேட்கிறேன், 15 லட்சம் வேணா 15,000 போட்டு இருக்காங்களா? 15,000 வேணா அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் போடப்பட்டிருக்கா? 1988ஆம் ஆண்டு நான் டெல்லிக்கு செல்லுகிறேன். அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக விபி சிங் பொறுப்பில் இருக்கிறார். பிரதமரை அப்பொழுது சந்திக்க வாய்ப்பு கேட்டப்போ உடனே எனக்கு நேரம் கிடைச்சது. இப்பெல்லாம் கிடைக்காது, அது வேறு. இந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் கலந்து பேசி முடிவெடுத்து இந்த விழாவிற்கு யார் யாரை அழைப்பது, அழைக்கிற நேரத்தில் இந்த விழாவை எப்படி நடத்துவது என்றெல்லாம் திட்டமிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில், அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களையும் தலைவர்கள் என்று நாட்டில சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சில அப்பாவி தலைவர்கள், தங்களையும் தலைவர்கள் என்று அடிக்கடி அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சில அனாதை தலைவர்கள் விமர்சித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் புரிந்தார்கள். ஏன் சில பத்திரிகைகள், சில ஊடகங்கள் கற்பனை கதைகளை இந்த விழாவை மையமாக வைத்து எடுத்துச் சொன்னார்கள். கூட்டணிக்கு அச்சாரம் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த மேடையில் அதற்கெல்லாம் பதில் சொல்லி, இந்த மேடைக்கென்று இருக்கக்கூடிய அரசியல் பாரம்பரியத்தை கெடுத்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை, அல்லது அதற்கு எல்லாம் பதில் சொல்லி அவர்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை காட்ட நான் விரும்பிடவில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு விளம்பரத்தை தேடித் தருவதற்கு நான் விரும்பவில்லை. பிஜேபி ஆட்சி இன்றைக்கு மிக பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கலாம். ஆக இந்த பெரும்பான்மை பெற்றிருக்கிற காரணத்தால் எதிர்க்கட்சிகளை அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு இன்றைக்கு நாடெங்கும் காய்களை அவர்கள் நகர்த்திக் கொண்டிருக்கலாம். இந்த நாட்டை காவி நாடாக்க கங்கணம் கட்டி அதற்கான எல்லா முயற்சிகளும் இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. இந்த சூழலில் தான் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். மதச்சார்பற்ற ஆட்சியை உருவாக்கிட ஒன்று சேருவோம். இப்போது மத்திய அரசினுடைய பணிகளை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திடீரென்று மொழியை திணிக்கிறது. அந்தந்த மொழியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மொழியில் பேசலாம், அந்தந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மீது மொழியை திணிப்பது என்பது தவறு. இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, இந்தியை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கல, திணிப்பு எதிர்க்கிறோம். இப்பொழுது மாட்டிறைச்சிக்கு தடை போட்டு அதை ஒரு குழப்பத்தை இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் ஒரே வரியில் சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து நான் இந்த மேடையில் இருந்து கேட்க விரும்புவது, இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்தியாவிலே ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற அந்த கோரிக்கையை தான். அதை சந்திக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆக மக்கள் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் தயாராகிவிட்டோமா என்ற அந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற பதிலை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையிலேதான் இந்த விழா, இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி, இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோடு அதே நேரத்தில் ஆவேசத்தோடு எடுத்துச் சொன்னார். என்ன செய்திருக்கிறார்கள்? மக்களை பற்றி கவலைப்படுகிறார்களா? மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுகிறார்களா? ஏதோ இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்ற காரணத்தால் ஒரு மிருகத்தனமான நிலையில
பெரும்பான்மையை பெற்றிருக்கிற காரணத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாமா? இதே பிஜேபி ஆட்சி 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் கேட்க விரும்புவது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை நீங்கள் சந்தித்த நேரத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொன்ன வாக்குறுதிகள் என்ன, உறுதிமொழிகள் என்ன, தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருந்தீர்களே. டீம் இந்தியா என்பது பிரதமர் தலைமையிலே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது இனி பிரதமர் தலைமையிலே மட்டுமல்ல, அவர்கள் சொன்னது தேர்தல் அறிக்கையில மாநில அளவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து டீம் இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார்களே. நான் கேட்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் என்று உறுதிமொழி தந்தீர்களே. என்ன ஆச்சு அந்த உறுதிமொழி? விவசாயிகளுடைய வருமானத்தை 1.5 மடங்கு உயர்த்தி காட்டுவோம் என்று சொன்னீர்களே, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கருப்பு பணத்தை மீட்போம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து அதை இந்தியாவிற்கு கொண்டு வருவோம். அத்தோடு நிறுத்தல, அதையும் தாண்டி சொன்னார்கள். என்ன தெரியுமா? அதை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 15 லட்சம் ரூபாய் வங்கியில டெபாசிட் செய்வோம் என்று உறுதி தந்தார்களே. நான் கேட்கிறேன், 15 லட்சம் வேணா 15,000 போட்டிருக்காங்களா? 15,000 வேணா அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் போடப்பட்டிருக்கா? லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக லோக்பால் உருவாக்கப்படும் என்று சொன்னீர்களே. லோக்பால் உருவாக்கப்படும் என்று அது இன்றைக்கு உருவாகி இருக்கா? இல்லையே. ஆக 3 ஆண்டு காலமாக எதையும் செய்யல, எதை பற்றியும் கவலைப்படல. ஆக அதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக அதை மூடி மறைக்க நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சொன்னது போல ரூபாய் நோட்டுகள் செல்லாது அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ திடீர்னு மாட்டிறைச்சிக்கு தடை. ஆக இந்த நிலையிலேதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர வேறல்ல. இந்த விழாவின் மூலமாக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது, மத்தியில் உள்ள பிஜேபி ஆட்சி இந்தியாவை மதச்சார்புள்ள நாடாக மாற்ற படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு மத தலைவர்கள் தலைமையிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு. மறந்துவிடக்கூடாது. 1957 ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற களத்திலே நிற்கிற நேரத்தில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகைஞர் அண்ணா அவர்கள் ஆணையிட்டார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு குளித்தலைக்கு செல், சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியிலே நீ நிற்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அந்த ஆணையை ஏற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதிக்கு சென்றார். அங்கே போய் வேட்பாளராக நின்றார். ஆக சென்றார், நின்றார், அந்த தொகுதியிலே வென்றார். ஆக அதற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய 13 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல், ஆக அந்த 13 தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, தோல்வி என்பதையே பார்க்காமல் வெற்றி என்பதையே அடைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் அல்ல இந்தியாவிலே உண்டென்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாடு நன்றாக அறியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 48 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை தலைவராக இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இதுவரையில் இவ்வளவு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த வரலாறு கிடையாது. 19 ஆண்டு காலம் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அதிலையும் சாதனை படைத்திருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள்.
திராவிட இயக்கம் நூற்றாண்டை கண்டிருக்கிறது. அந்த நூற்றாண்டில் 80 வருட பொது வாழ்வைக்கு உரியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு எடுக்கக்கூடிய விழா இந்த விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த விழாவை நடத்துகிற இடத்தில் என்னுடைய நினைவு கடந்த 25 ஆண்டு காலத்திற்கு பின்னால் செல்லுகிறது. 1988 ஆண்டு நான் டெல்லிக்கு செல்லுகிறேன். அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக VP சிங் பொறுப்பில் இருக்கிறார். டெல்லிக்கு சென்ற நேரத்தில் பிரதமர் என்கிற அந்த முறையில் அவரை சந்திக்க வாய்ப்பு கேட்டேன். பிரதமரை அப்பொழுது சந்திக்க வாய்ப்பு கேட்டப்போ உடனே எனக்கு நேரம் கிடைச்சது. இப்பெல்லாம் கிடைக்காது, அது வேற. ஆக வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக கருதி அவரை சந்திக்க சென்றேன். என்னோடு சில நண்பர்கள் வந்தார்கள். அந்த நண்பர்கள் ஒருவர் பிரதமரிடத்தில் ஒவ்வொருவரையாக அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அறிமுகப்படுத்தி வைக்கிற நேரத்தில் என்னை பிரதமரிடத்தில் சுட்டிக்காட்டி அறிமுகப்படுத்துகிற போது, இவர் யார் தெரிகிறதா? இவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் அவருடைய மகன் என்று சொன்னார்கள். உடனே பிரதமர் VP சிங் அவர்கள் சிரித்துக் கொண்டு, இவரை எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களா? இவரை எனக்கு யார் என்று தெரியாதா? தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி அதற்கு தலைமையேற்று வந்த அந்த இளைஞன் தானே இவன் என்று பெருமையோடு எடுத்துச் சொன்னார். அதுதான் இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த விழாவை பொறுத்தவரை நமக்கெல்லாம் மகிழ்ச்சிதான், பெருமைதான், பூரிப்புதான், புலங்காகிற உணர்வோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் எல்லோரும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில நடுநாயகனாக இன்றைக்கு இந்த விழாவினுடைய கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அமரவில்லையே என்ற ஏக்கம் இல்லாமல் இல்லை. ஏன் என்பது உங்களுக்கு தெரியும், என்ன காரணம் என்பது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக சற்று உடல் நலிவுற்று ஓரளவுக்கு கொஞ்சம் தேறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் யோசித்தோம், விரும்பினோம். கழகத்தோழர்களும் ஓரளவுக்கு திருப்தியை வழங்கிட வேண்டும் என்ற நிலையில எண்ணி பார்த்தோம். மருத்துவர்களோடு கலந்து பேசினோம். ஆனால் மருத்துவர்கள் அத்தனை பேரும் எங்களிடத்தில் கட்டாயமாக எடுத்து சொன்னது, தேறிக்கொண்டிருக்கக்கூடிய ஓரளவுக்கு தேறி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்கள் வெளியில் அழைத்து சென்றால் இன்ஃபெக்ஷன், தொற்று ஏற்பட்டுவிடும். எனவே எந்த காரணத்தை கொண்டு அழைத்து செல்லக்கூடாது என்று அந்த கட்டளையை பிறப்பித்த காரணத்தால் விழாவிற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை எங்களால் அழைத்து வர முடியவில்லை. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை பிரதமர்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள், எத்தனை பிரதமர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள், எத்தனை பிரதமர்கள் அந்த பொறுப்பில் உட்காருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்னையார் இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினார். சமூக நீதி காவலராக இருக்கக்கூடிய VP சிங் அவர்கள் பிரதமராக்க வேண்டும் என்று துணை நின்றார். தேவகவுடா, IK குஜரால் போன்ற பல பிரதமர்களை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தருவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். டெல்லியில ஒரு காலகட்டத்தில் நிலையான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்கும் பாடுபட்டவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பொருளாதார நிபுணராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமர் பொறுப்பில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பிரதமர்களை மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதிகளையே உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்றிருந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக தேசிய அரசினுடைய திசையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கலைஞரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.